ரிப்போர்ட்ஸ் நவ் சொந்தங்களுக்கு பணிவான வணக்கம். இன்றைய அரசியல் சார்ந்த நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு ரவி டிடிஎஸ் சார். வணக்கம். சனாதனம் குறித்து திரும்ப ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு உதயநிதி ஸ்டாலின். சனாதனம் ஒழிக்கப்படணும் அப்படின்னா யாரும் கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்றது அர்த்தம் இல்லை. கோயிலில் மட்டும் இல்லை, சொசைட்டிலையும் ஈக்குவல் உரிமை இருக்கணும்னு அர்த்தம். மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு மக்களை பிரிக்கிற தான் ஒழிக்கணும்னு சொன்னேன். யாருடைய கடவுள் நம்பிக்கைக்கும் எதிரானவங்க இல்லை. இன்இக்வாலிட்டியையும் ஆபரேஷனையும் கடுமையாக எதிர்ப்போம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற வள்ளுவர் சொன்னதான் எங்களோட வழி. இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஏன்னா இவங்க ஏற்கனவே ஒரு கதை விட்டாங்க. போன முறை பேசினாங்க இல்லையா சனாதனத்தை பற்றி. அந்த சனாதனத்தில் கதை விடும்போதே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, பக்தி வேற சனாதனம் வேறன்ட்டாங்க. இது எப்படி இருக்குன்னா, எக்ஸாம் வேற காலேஜ் வேறங்கிற மாதிரியான ஒரு கதை. காலேஜில் படிக்கிறதே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு தானே. அப்புறம் அது வேற வேறன்ட்டா என்ன அர்த்தம்? ஸோ அதெல்லாம் ஏற்கனவே பேசியிருக்காங்க. இவங்க கதை விடுறதுன்னு எடுத்துக்கிட்டால் இஷ்டத்துக்கு கதை விடுற ஆட்கள். அதில் ஒன்றும் கேள்வி இல்லை. 8 வழி சாலை என்னுடைய பிணத்தின் மேல் தான் விடும் போட முடியும்னு பேசிட்டு பின்னாடி 8 வழி சாலை போட்டால் தானே நல்லதுன்னு பேசக்கூடிய அற்புதமான அறிவாளிகள். இவங்க பேசுகிறது நமக்கு முக்கியம் இல்லை. நீ வாக்கம்மா ஒழிச்சிட்டு வரலான்னு சொல்லணும். ஒழிச்சிட்டா எதை ஒழிப்பாருன்னு போது தெரிஞ்சிரும்ல. பக்தியை ஒழிக்கிறாரா, இல்லைன்னா ஊதுவத்தியை ஒழிக்கிறாரா, இல்லைன்னா மொட்டை அடிச்சுக்கிறத ஒதுக்குறாரா, இல்லை எதை போது வேதத்தெல்லாம் போய் எரிக்கிறாரா, இல்லை பிராமணர்களை ஒழிக்கிறாரா, இந்த குடுமையெல்லாம் கட் பண்ணிவிட்டு வெக்கமான சூடு சொரணம் இல்லாமல் அடுத்த நாள் பேப்பரில் இத்தனை குடுமி கட் பண்ணோம், இந்த ஊரில் இருந்து 23 குடுமி தான் இந்த வாட்டி இன்னைக்கு கிடச்சிது, நாளைக்கு அதை உயர்த்துவோம் அப்படின்லாம் போட்ட கேவலமான ஜந்துக்கள் தானே இவங்கெல்லாம். அப்போ இவங்க என்ன எதை ஒழிக்கணும்? வாங்க, நான் என்ன சொல்கிறேன், நான் அண்ணாமலையாக இருந்தால் வாங்க உதயநிதி, நானும் நீங்களும் போய் ஒழிக்கலாம். இப்போ இவங்க எதை ஒழிப்பாங்கங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும்ல. இப்போ உதாரணத்துக்கு பொருளை திருடி வச்சுக்கிட்டு தொலைஞ்சு போச்சுன்னு கத்துறவன் தேடுற மாதிரி நடிப்பான்ல. தேடுற மாதிரி நடிக்கும்போது அது இருக்கிற இடத்துலையா தேடுவான்? அது இல்லாத இடத்துல தானே தேடுவான். அப்போ இவன் எங்கே தேடுறாங்கிறத பார்த்துட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி வாங்க நானும் நீங்களும் போய் ஒழிக்கலான்னு சொன்னால் இவன் எதை ஒழிக்கிறான்? அவங்க நம்ம துர்காமாவை கிட்ட போய் சண்டை போடுறானா இன்னும் பார்த்தா பக்தி கதை தெரிஞ்சிடும். சேகர்பாபு கிட்ட போய் சண்டை போடுறானான்னு கேட்டால் அறநிலையத்துறை திருட்டுத்தனங்கள் எல்லாம் தெரிஞ்சிடும். யார்கிட்ட போய் அவர் ஒழிக்கிறாருன்னு பார்த்துட்டா வேலை முடிஞ்சிச்சுல்ல. வாங்க நானும் நீங்களும் போய் ஒழிக்கலான்னு சொல்லுங்க. உதயநிதி எங்கே போகிறாருன்னு பார்ப்போம். உதாரணத்துக்குங்க, ஏழ்மையை அகற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு பெரிய அறிவாளி சொல்கிறாருன்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு தொடர்ந்து சொல்லியிருப்பாங்க. பாவம், ஒழித்தது எம்ஜிஆர் மட்டும்தான், இன்றைக்கி மோடி மட்டும்தான், வேறு யாரும் ஒழிக்கலை. மோடி கூட ஏழ்மையை ஒழிக்கலை, ஏழ்மை தன்மைகளை எல்லாம் ஒழிச்சார். அதுதான் முக்கியம். தண்ணி இல்லை, தண்ணிக்கு இவ்வளோ தூரம் போகணும், மின்சாரத்துக்கு இவ்வளோ தூரம் போகணும்னு அந்த தன்மைகளை எல்லாம் ஒழிச்சார். அப்போது இவங்க வாங்க ஏழ்மையை ஒழிக்கணும். எங்கே இருக்குது ஏழ்மை? தருமபுரி பக்கம் தாங்க இருக்குது. அப்படியா, வாங்க தருமபுரிக்கு போவோம். இதான கதை. சனாதனத்தை ஒழிப்போம்னா வா எங்கே போய் ஒழிக்கலான்னு சொல்லு. நீ சனாதனத்துக்கு விளக்கெல்லாம் கொடுக்காது. நீ ஒரு மடாதிபதி, நீ ஒரு விளக்கம் கொடுத்து நான் விளங்கணும். எதுக்கு தேவையில்லாத வேலை? ஒழிக்கிறதுக்கு கிளம்பினா தெரிஞ்சிருமில்ல எங்கே போய் நீ ஒழிக்கிறேன்னு. ஜெகத்ரட்சன் வீட்டில் போய் ஒழிக்கிறியா? 50,000 கோடியை காப்பாற்றுறதுக்காக அவர் ஆன்மீக வேலைகள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு, அவரை போய் ஒழிக்கிறியா? யாரை ஒழிக்கிறேன்னு தெரிஞ்சிடும்ல. திருமாவளவன் ஐயாவை தேர்தலுக்கு முன்னாடியும் தேர்தலுக்கு பின்னாடியும் போய் ஒழிக்கிறியா? தெரிஞ்சிடும்ல. இருப்பை காட்டிக்கொள்வதற்காக தொலைஞ்சிட்டாங்க. 9 அடி ஆழத்தில் கீழே போய் உட்காந்துட்டாங்க. 100 சார் பேரை கெடுத்துட்டாங்க. மாசுபடிந்த சார்கள் எல்லாம் தோத்துட்டாங்க. அந்த சூழ்நிலையில் இருப்பை காட்டிக்கொள்வதற்காக நான் சனாதனத்தை ஒழிப்பேன்னு ஒரு ஆள் பேசுகிறாருன்னா அதுக்கு மரியாதை கொடுத்து நீங்கள் இந்த கேள்வியை கேட்டதுக்காக உங்கள் மேலே எனக்கு கோபம் வேணால் வரலாம். தவைக்கனுடைய அமைச்சர்களா எம்எல்ஏக்கள் கூட இப்போ அந்த வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க சனாதனத்தை. பாருங்க, நீங்கள் இந்த முஸ்தபாங்கிறவரை அவருடைய பாரம்பரியம், அவருடைய மார்க்கத்துக்கு அவர் செய்த நல்ல விஷயங்கள், அவருடைய குடும்பம். இப்போது நம்ம ஒருத்தர் நியமிக்கிறீங்க தமிழ்நாட்டில், இவர் தான் அப்படின்னு நியமிக்கிறீங்க. அவரது பேக் ரூட் போட்டால் அவர் பணிக்கர், அவங்க தாத்தா பணிக்கர் கேரளாவில் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருந்தார். தமிழ்நாடு கேரளாவும் பிரிக்கும் போது எதெல்லாம் கேரளா கிட்ட போகணும்னு ஈவே ராமசாமி ஐயா கிட்ட பேசினாருன்னு சரித்திரத்தை பார்த்தீங்கன்னா இவர் நியமிக்கிறது கரெக்டாக தப்பான்னு நீங்கள் பேசலாம். அதானே அதுதானே ஒரே வழி. அந்த மாதிரி தான் நீங்கள் எதாக இருந்தாலும் எடுத்துக்கணும். ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தாவேகாவுடைய அந்த நண்பர் பேசுகிறாருன்னு சொன்னால் ஏன் கிறிஸ்தவர்கள் பேசலை? மெயின் அவர் தானே சார். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மார்டின் குடும்பம், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்தந்த சர்ச்சு அந்தந்த அமைப்புகள்லேருந்து இருக்காங்க. அவங்க ஏன் வாயை திறக்கல? ஏன் பாவம் அங்கே இருக்கிற ஒரே ஒரு
தொப்பி போட்டதுனால இஸ்லாத் என்று நீங்கள் அழைக்கக்கூடிய ஒருத்தர். இஸ்லாத்துங்கிறது மிகப்பெரிய மார்க்கம், அது வேற கதை. ஆனால் இவரை போய் நீங்கள் ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு வாங்க, அவரையும் கூப்பிட்டு போங்களேன். வா ஒழிக்கலாம், வா சமத்துவத்தை நிலைநாட்டலாம், வா 2 பள்ளிவாசத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லுங்க. அண்ணா கிளம்புறாரான்னு பாருங்க. இருங்க 9:10 ராகு காலம்ன்ட்டு பின்னாடி போவார். இதெல்லாம் ஒரு மேட்டர். அதிமுகவில் மல்லுக்கட்டு அதிகமாகிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் அதிமுகவை யாரை சொந்தம் கொண்டாடுறதை தாண்டி இபிஎஸ் பதவி நீக்கம் செய்யறதுக்கு உண்டான நீக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் இந்த மாதிரிலாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இது எங்கே நடக்குதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இது வெறும் பத்திரிகைகள் செய்கிற வேலையா, அல்லது லீமா ரோஸ் அவங்கக்கிட்ட பாவம் ஒரு 4-5 லட்சம் கோடி தான் இருக்குங்கிறதுனால ஒரு செயற்குழு ஒரு பொதுக்குழு நண்பருக்கும் 4 கோடியோ 5 கோடியோ கொடுத்து செயற்குழு கூட்ட வச்சு எடப்பாடி அழிக்கணும்னு அவர் முடிவு பண்ணுறாரா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்ததே எடப்பாடியார். இது பாருங்க, செடி எல்லாத்தையும் மனுஷன் தாங்க நடுவான், மனுஷன்தான் நடுவான். அது கஞ்சா செடி ஆச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? விதையை வச்சுட்டு இப்படி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது கஞ்சா செடி அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எதையோ விதை எடுத்தோடனே போட்டீங்க. கொண்டு வர்றது யாராக இருந்தாலும் இப்போ அதிமுகவில் யாரை பார்த்தாலும் நீங்கள் கொண்டு வந்தது யார்? புரட்சித் தலைவர் தானே. ஜெயலலிதா ஃபோட்டோ எதுக்கு வச்சிருக்காரு செங்கோட்டையன்? அவர் புரட்சித் தலைவரால் கொண்டு வந்தவர் பட்டவர் தானே. ஏன் இத்தனைக்கும் ஜெயலலிதாமா செங்கோட்டையனுக்கு அமைச்சரவை பதவியை கொடுக்கலையே, ஏன் வச்சிருக்காரு? இதை வச்சாதான் செல்லுபடியாகும், இதை வச்சாதான் 4 பேருக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக அவர் வச்சிருக்காரு. இதெல்லாம் ஒரு இஷ்யூ இல்லை. கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் மாதிரியான அரசியலை விட்டுட்டு இதுக்கு மூல காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு என்ன பிரச்சனைனா 35% வாக்குகளை வைத்து கொண்டிருக்கிற அதிமுக. அது இருக்கிற வரைக்கும் நான் தான் திமுகவுக்கு ஆப்போசிட்டுங்கிற ஒரு எண்ணம் வராது. ஏற்கனவே நான் போய் தீய சக்தி காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிட்டு வந்து ஒரு தூப சக்திட்டையும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். நான் பார்க்காத ஒரே ஆள் எடப்பாடி. நீங்கள் மற்றதெல்லாம் மறந்துடுங்க. உங்கள் டிஸ்ட்ராக்ஷனுக்காக மற்றவங்களாம் அந்த வேலையை பண்ணுறாங்க. இந்த சனாதன மேட்ரு அல்லது எடப்பாடி கிட்ட எதிராக சண்முகம் பேசுறது, இவங்க வேலுமணி பேசுறது, இதெல்லாம் நீங்கள் புறந்தள்ளிருங்க. எப்போ திமுக சட்டசபையை விட்டு வெளியில் போச்சோ அப்போவே விஜய் வந்து வாக்களிப்பில் ஜெயிச்சிட்டார். 234 - 60, 174 ÷ 2 மேட்டர் முடிஞ்சு. அவர்கிட்ட 120 இருக்குது. இந்த 25 வச்சுக்கிட்டு தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இந்த 8 பேரும் வருவாங்க, அந்த 5 வேணா வருங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். காங்கிரஸ் மற்றவங்க வருவாங்கன்னு தெரியாததுனால செந்தில் பாலாஜியை விட்டு யார் தீய சக்தின்னு சொல்கிறாரோ, கரூரில் யார் தப்பு பண்ணாரோ அவங்களையே உள்ள விட்டு அவங்கள வச்சே பேசி அதிமுகலேருந்து சில வேலைகளை பண்ணுறாங்க. யார் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். யார் பண்ணுறாங்கங்கிறது கூட இது உளவுத்துறைக்கு விட்டுருவோம். அவங்க பயங்கரமாக ரிப்போர்ட் கொடுப்பாங்க. எதுக்கு பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதிமுகவை சின்னாபின்னப்படுத்தினா தான் நான் தான் தீய சக்திக்கு மாற்று சக்தி. நாங்கள் 2 பேர் கை குலுக்கலாம், ஒரே கோட்டை போட்டுக்கலாம், ஒரே காலேஜில் படிக்கலாம், ஒரே இது உப்மாவை சாப்பிட்ருக்கலாம், எல்லாம் தேங்க்யூ. ஆனால் நான் தான் அதுக்கு மாற்றுன்னு இருக்கணும். அதிமுக ஒழிக்கும். இந்த எண்ணம் யாருக்கு இருக்க முடியும்? நீங்கள் உடனே விஜய் ரொம்ப நல்லவர்னு சொல்லாதீங்க. விஜய் நல்லவர்னு 108 தொகுதியில் சொல்லியிருக்காங்க, நானும் அதை ஒத்துக்கிறேன். அமுதா ஐஏஎஸ் எதுக்கு சார் பதவி கொடுக்கல? அவங்க என்ன சார் தப்பு பண்ணிட்டாங்க? யாருக்கெல்லாம் பதவி கொடுத்துருக்காரோ அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் திமுகவுக்கு வேலை செய்யலையா? அமுதா ஐஏஎஸ்னுடைய அவங்க எப்படி வளர்ந்தாங்கன்னா தெரியுமா? புது அமைச்சரை வருது, அவங்களுக்கான அதிகாரிகள் நியமிக்கிறதுல என்ன காத்திருப்பு பட்டியலில் வைக்க வேண்டிய அளவு சார். நீங்கள் வந்து ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாதவங்களுக்கு எல்லாருக்கும் வந்திருக்கிற மகாத்மா இல்லை சார். நீங்கள் மகான் ஜீசஸோடைய நேரடியான அந்த மேய்ப்பருக்கான ஆடு நீங்கள் தானே. அதில் தான் மாற்றுக்கருத்து இருக்கா? எதுவும் இல்லைல்ல. அப்போது நீங்கள் ஏன் வந்து ஓரவஞ்சனை பண்ணுறீங்க? அமுதா ஐஏஎஸ் என்ன பண்ணிட்டாங்க? திமுக என்ன சொல்லிச்சோ அதான் பண்ணாங்க. செந்தில் பாலாஜி என்ன பண்ணார்? திமுக என்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சார். இவரை சேர்த்துக்கிறீங்க, அங்கே விட்டீங்க. இந்த மாதிரி இந்த ஐஏஎஸ்லாம் வேறு வேலையை பண்ணலையா? தப்பு பண்ணலையா? அவங்களெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலையா? ஒரு ஜோசியன் 3 கல்யாணம் பண்ணிட்டு 2 கொலை பண்ணியிருக்கான்னு குற்றச்சாட்டு இருக்குது. ஜோசியன்கிற காரணத்துக்காக அவனை நீக்கினதா நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு சிரிப்பு தான் வருது. அவன் கொலைகாரங்கிறதுனாலையோ அது கூட தெரியாமல் இருந்திருக்கீங்க. அதாவது நான் சொல்கிறது பத்திரிகை செய்தி வச்சு தான். அவர் ஏதாவது ஜோசியத்தில் கண்டுபிடிச்சி நான் இங்கேருந்து கிளம்பி போகும்போது வண்டி ஆக்சிடென்ட் ஆகிட போகுது, அது இல்லை என்னுடைய நோக்கம். நான் சொல்ல வர்றது, நீ விஜய்ங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதிமுகவை அழிக்க வேண்டிய அவசியம் யாருக்கு இருக்கு? எல்லா வீட்டுக்கும் சோஃபா போகுது, புஷ்பாவுடைய கட்டில் மாதிரி போய் சேருது அப்படின்னு உதயநிதி உங்களை கேவலப்படுத்துறாரு. எடப்பாடியை மட்டும் நீங்கள் ஏன் போய் பார்க்கல? அவர் தானே கட்சியின் தலைவர். நீங்கள் அவரை போய் பார்த்துட்டு, சார் நீங்கள் ஒரு வேஸ்ட்டு, உங்களை வச்சுட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை, நீங்கள் இருக்கிற வரைக்கும் அதிமுக உருப்படாது அப்படின்ட்டு நீங்கள் வெளில வந்தால் கூட அது நாகரிகம்.
நீங்கள் போய் சின்ன வீட்டில் போகிற மாதிரி சண்முகம் வீட்டுக்கு போகிறீங்க. சண்முகம் யார்? அவைத்தலைவரா? அதிமுகவில் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவர். எனக்கு சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர்னு எல்லாம் கோபம் இல்லைங்க. அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் இல்லை. நான் சொல்ல வர்றது, நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீங்க? எதுக்காக அவரை புறந்தள்ளுறீங்க? எல்லாரையும் போய் பார்த்தீங்க. உங்களை கேவலமாக பேசினவங்களெல்லாம் போய் பார்த்தீங்க. நீங்கள் கேவலப்படுத்தினவங்களெல்லாம் போய் பார்த்தீங்க. அதிமுக இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? இது விஜயோடைய நோக்கம். பிஜேபியில் ஒரு சில பேர் இருக்காங்க. திமுக முடிஞ்சு போச்சு, அதிமுகவையும் சேர்த்து முடிச்சுட்டா ரொம்ப நல்லது அப்படிங்கிற எண்ணத்தில் அவங்களும் சில வேலை செய்கிறாங்க. பிஜேபி ஹைகமாண்ட் என்ன பண்ண போகுதுங்கிறது தான் முக்கியம். ஒரு கட்சியை பிஜேபி சாப்பிட்றோம்னாங்க. இப்போ யார் சாப்பிட்றாங்க? அவ்வளோதான். பிஜேபி இதில் ஒன்றும் வேலை பண்ணலை. ஆனால் பிஜேபி அந்த 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 உண்மையை நிஜம்னு மாற்றணும் அப்படின்னு சொன்னால் அதுதான் இப்போ கரெக்டாக சுதந்திரமாக செயல்பட விடணும். தேர்தல் ஆணையத்தெல்லாம் அது ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாது. எடப்பாடியால் தன்னுடைய பொசிஷனை மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஒன்று மட்டும் சொல்கிறேன், 25 தொகுதியில் 9 தொகுதிகள் ஏற்கனவே அதிமுகவின் கோட்டையாக கடந்த 3 தேர்தல்களில் அதிமுக வெற்றி பெற்ற இடமா இருந்தது. அங்கே தான் நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. மொத்தமாக நீங்கள் ஒரு 5+4 ஒரு 5 தொகுதி ஒரே ஒரு முறை மட்டும் வெற்றி பெற்றது. இந்த 25 இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 4ங்கிறது 2021 24 வெற்றி பெறாது. 24லன்னா பிஜேபி அதிமுகவுடைய ஓட்டு திமுகவோட கம்மியாக இருந்தால் அதை நான் வெற்றி பெறலைன்னு எடுத்துக்கிறேன், அந்தந்த தொகுதி வாரியாக. அப்படி இந்த 5+4 9 மட்டும்தான் நீங்கள் பாராட்டலாம் இந்த 25 பேரில். ஆமாம் சார், உங்களை நான் தோற்று போயிட்டேன். மற்றவெல்லாம் ஜெயிச்சவன், எல்லாருமே ஜெயிச்சவன். ஆனால் உட்காந்துக்கிட்டு நிம்மதியாக ஜெயிச்சவன் இருக்கான் பாருங்க. அவன் இந்த கோட்டாமத்தூர்லேயோ அம்பாசமுத்திரத்துலேயோ பாப்பிரெட்டிப்பாளையத்துலேயோ தேர்தலில் நின்றவன் கஷ்டப்பட்டு ஜெயிச்சான் பாருங்க. அந்த ஒரு திருத்தணிலையோ அல்லது தாராபுரத்துலையோ அல்லது லீமா ரோஸ் பாவம் ஒன்றும் பணம் செலவு பண்ணாமல் லால்குடியில் ஜெயிச்சாங்க. இவங்கெல்லாம் உண்மையிலே கஷ்டப்பட்டு ஜெயிச்சாங்க. இவங்க வேணா சொல்லலாம், எடப்பாடியால் தான் எனக்கு பிரச்சனை வந்தது, நான் இன்னும் கொஞ்சம் மார்ஜின் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே சபாநாயகர் இப்போ என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் நடக்கும். நீங்கள் அதெல்லாம் மறந்துடுங்க. விஜய் இப்போ என்ன பண்ணணும்னா, அமுதா ஐஏஎஸ்க்கு பழி வாங்குற மாதிரி எடப்பாடியை ஒழிச்சா தான் அதிமுக நம்ம கண்ட்ரோலில் வரும், அப்போ தான் நாம் தீய சக்திக்கு எக்ஸ்ட்ரா எதிர்க்க நிற்கிற தூய சக்தியாக இருப்போம்னு நினைக்கிற மாதிரி. இதெல்லாம் அரசியல்வாதியோட சாதாரண விஷயம். எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு தமிழ்நாட்டுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம்? இந்த 1000 ரூபாயை கொடுக்கறது ரொம்ப முக்கியம், இந்த 2500 தொடர்றது ரொம்ப முக்கியம்னா எந்த அரசாங்கமும் அப்படித்தான் பண்ணும். ஸ்டாலின் மட்டும்தான் நான் அம்மா உணவகத்தெல்லாம் காப்பாற்றுவேன்னு கதை விட்டுட்டு கடைசியில் எல்லாத்தையும் சாவடிச்சுட்டு முடிச்சுட்டு போன மாதிரியான வேலையை பண்ணுவாங்க. விஜய் அப்படி பண்ண மாட்டார். கொடுத்ததை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பார். அது நியாயம் தானே. அதுலேயும் முதல்ல பெண்களுக்கு ரிலீஸ் பண்ணுறது அதெல்லாம் அரசியல்வாதி செய்ய வேண்டிய வேலை தான். ஆனால் ஒரு முதலமைச்சர் செய்ய வேண்டிய வேலை என்னவோ அதை விஜய் செய்ய ஆரம்பிக்கணும். ஆயிடுச்சு, ஒரு வாரம் ஆயிடுச்சு. அது இதுக்கப்புறம் நிதியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், வேலை வாய்ப்புகளில் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியமாக வேணும். ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். மோடி பிரதமராகி முதல் 5 வருடம் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணது எல்லாமே தண்ணி போகணும், மின்சாரம் போகணும், ரோடு இருக்கணும். அதுக்கு அடுத்த 5 வருடம் அவர் பிளான் பண்ணது எல்லாமே வேலை வாய்ப்புன்னு ஒன்று வரணும், அதுக்கு ஸ்டார்ட் அப்ஸில் இருக்கிறவனுக்கெல்லாம் கரெக்டாக பணம் போய் சேரணும், பண உதவிங்கிறது கடன் உதவிங்கிறது நேர்மையாக போய் சேரணும். இப்போ அவர் பண்ணிட்டு இருக்கிற ரேஞ்சே வேற. இப்படித்தான் தன்னை சரிப்படுத்திக்கணும். அடுத்த 10 வருடம் விஜய் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக மாறுவாருங்கிறத விஜய் நம்புவாருன்னா அவர் செய்ய வேண்டியது பார்த்துக்கலாம். முதல்ல நான் தமிழகத்தை மேலே கொண்டு வரணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறேன், அதுதான் அவர் பண்ணணும். இந்த சில்லற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவை அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. விமர்சனம் பண்ணாமல் இருந்தால் தான் தப்பு. எங்களுக்கெல்லாம் என்ன சந்தோஷம், 1+13 குடும்பம் தமிழ்நாட்டை ஆண்டு சுரண்டுட்டு இருந்தது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. 5000 வாக்கில் தப்பிச்சு, 3000 வாக்கில் தப்பிச்சு, கேவலமாக தோற்று எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு குடும்பங்கிற அடிப்படைக்குள்ளே வந்திருக்கு. இது ஒரு விதத்தில் நல்லது தான். 13 நரியை விட ஒரே ஒரு நரியை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான், பண்ணிட்டு போகலாம். ஆனாலும் இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள நான் பண்ணுற நிறைய விஷயங்கள் தப்பாக போகுது. குடும்பமாக சேர்ந்து அவங்க பண்ண போகிறது நிறையா தப்பாக போகுது. விமர்சிக்கத்தான் வேணும். நேற்றைய மாவட்ட செயலாளர் கூட்டம் நடத்தியிருக்காரு திமுகவுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள்.
2 தொகுதிக்கான ஒரு மாவட்ட செயலர் அப்படின்ற ரீதியில் பண்ணியிருக்காங்க. நிறைய இதுக்கான தோல்விக்கும் ஒரு பொறுப்பு ஏற்றிருக்கிறாரு. எதனாலலாம் தோல்வி அடைஞ்சோம், நீங்கள் வந்து தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் எப்படி பேசுகிறீங்களோ அது மூலம் இனிமேல் சோசியல் மீடியாலையும் பேசுங்கன்ற மூலம் நிறைய அறிவுரை கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக பையனுக்கு மட்டும் கொடுக்கல, அது வேற விஷயம். மாப்பிள்ளைக்கு என்ன கொடுக்க போறாருன்னு தெரியல. ஏன்னா மாப்பிள்ளை சைலண்டாக இருக்காரு. ஒருவேளை துர்காமா கூப்பிட்டு திட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது குடும்பத்துக்குள்ள நடக்கிற விஷயம். வந்து கலஸ்டதா கூட பெண் நிறுவனத்தை கலஸ்டதா கூட தகவல். ஆமாம், மணிகண்டன் மேலே இது கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா பெண் நிறுவனம் பண்ணது சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த நிகழ்ச்சி பார்க்குறவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. பிஜேபியில் கூட மென் நிறுவனம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது வேற சோக கதை. இந்த பெண் நிறுவனம் அப்படிங்கிறது வந்து யார் எதை பேசணும். சார், இந்த தலைப்பில் நீ இன்னைக்கு விவாதம் நடத்தினீன்னா உனக்கு 1,00,000 ரூபா. இந்த தலைப்பில் விவாதம் நடத்தணும். அந்த மாதிரி செயல்பட்டது. ஒரு 5-6 பேர் இருக்காங்க, பேர் சொல்ல விரும்பல. மூத்த பத்திரிகையாளர்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சிலர்லாம் ஜூனியர் உடனில் எழுதி மூத்த பத்திரிகையாளர் ஆயிட்டாங்க. அவங்க எல்லாரும் தான் டிசைட் பண்ணுவாங்க என்ன பேசணும் ஏது பண்ணணும். ஸோ அது வெளியில் இப்போ எடுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனால் இப்போ இவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஒரு மாயாஜால வெற்றி வந்து விட்டது. அதாவது பிசி சர்க்கார் இங்கே மேஜிக் ஷோ நடத்திட்டு இருக்காரு சென்னையில். பிசி சர்க்கார்கிட்ட போய் அந்த மேடையில் பார்த்தீங்கன்னா அவர் விண்வெளியை கொண்டு வருவார். இந்த பக்கம் திடீர்னு ட்ரம்ப் வந்து உங்களோட பேசுவார். அப்புறம் நீங்கள் கிளம்பி போனீங்கன்னா ராமசாமி வண்டி தான் பக்கத்தில் நிற்கும். இந்த மாதிரி மாயாஜாலம் பண்ணிட்டாங்களாம்மா. என்னத்த மாயாஜாலம் பண்ண? அப்போ உளவுத்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது? இப்போ நாங்களா தப்பு பண்ணிட்டோம்யா. 20% மேலே விஜய்க்கு வாக்கு வராதுன்னு எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. உனக்கு நல்லா தெரிஞ்சு தானே போய் லூசு மோகன் ரசிகர் மன்றம், இந்த ரசிகர் மன்றம், எல்லாத்துக்கும் எல்லாருடைய ஆணையும் உள்ளே கூட்டு வந்து 22 கட்சி 23 கட்சின்னு கொண்டு வந்து தேமுதிக கிட்ட போய் கூட்டு வந்து உட்கார வச்சு எல்லா வேலையும் தோக்க போகிறோம்னு தெரிஞ்சு தானே பண்ணீங்க. அப்புறம் எதுக்கு உதார விட்டீங்க? பணத்தை எவ்வளவோ செலவு பண்ணீங்களே, சும்மா லம்பாக கொடுத்தீங்களே, கோடை பணம் கொடுத்தீங்களே, ஓட்டு வாங்க முடிஞ்சுதா? அப்போ தமிழ்நாட்டை நீங்கள் புரிஞ்சு இதில் அவர் ஐடியாஸ் கொடுங்கன்னு கேட்குறாரு. எனக்கு அதான் புரியல. அதாவது தமிழ்நாட்டை 60 வருடமாக வழி நடத்தி கொண்டு வருவதாக சொல்லுகின்ற ஒரு கட்சி உங்ககிட்ட ஐடியா கேட்குது. இதுக்கு முன்னாடி கனவை கேட்டுச்சு. நீ என்ன தான் ஏன் பண்ண போற? அதெல்லாம் அவங்க நல்ல திட்டம் வர இல்லை சொல்லிட்டு அதான் சொல்றேங்க. அதாவதுங்க, நீங்க பேசும்போது நான் உங்களை கேட்கறதுங்கிறது வந்து உள்வாங்குதல். என்ன, நான் முதலமைச்சர் சீட்டில் வந்துட்டு நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, ப்ளீஸ் டெல் மீ அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்கிட்ட அங்கே வந்து உட்காந்துருக்குற கேள்வி வரும்ல. ஸோ எல்லாமே பம்மாத்து ஜாலியான விஷயம். ஒரு 6 மாதத்துக்கு இந்த விளையாட்டெல்லாம் நல்லா கேட்டுட்ருங்க. விஜய் அடுத்தது என்ன பண்ண போகிறாருங்கிறது முக்கியம். அதை விட முக்கியம் அண்ணாமலை திரும்ப தன்னை எந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திக்க போகிறாருங்கிறது முக்கியம். நான் சொன்னேன், நீங்கள் யாரும் கேட்கல, அதனால் நான் தனி கட்சி தொடங்குறேன்னு சொல்லி நாத்தக்கா சீமானுக்கு போட்டியாக அவரும் ஒரு கட்சி நடத்தினாருன்னா தப்பாயிடும். இப்போது இவங்க எல்லாரும் ஒன்று தான் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. 22 பேர் அதிமுக எம்எல்ஏக்களை தவிர, அதாவது எடப்பாடி கண்ட்ரோலில் இருக்கிறவங்களை தவிர மற்றவங்க எல்லாருமே ஒன்று தாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த சூழ்நிலையில் இதை எதிர்த்து அடுத்த 3 வருடம், ஏன்னா அடுத்தது நடக்க போகிறது பாராளுமன்ற தேர்தல், அதுக்கு பிஜேபி என்ன பண்ண போகுது அப்படிங்கிறது தான் முக்கியம். எல்லாருக்கும் பதில் சொல்கிறதுக்கு இப்போ உங்ககிட்ட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கையில் இருக்குது. அதை வைத்து தயவு செஞ்சு பதில் சொல்லுங்கள். ஆக்கப்பூர்வமாக இதை கொண்டு போங்க. யார் பெரியவங்கிறது முக்கியம் இல்லை. இப்போ யாராருன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு ரிக்வஸ்ட் தான் பண்ணலாம். தமிழக காங்கிரஸிற்கு தலைவர் தேர்தல் நடக்க இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிகள் நடக்குதும் சொல்கிறேன். இல்லைங்க, தலைவர் தேர்தல்னா போட்டி நடக்க தாங்க செய்யும். கேரளாவில் வந்து எதுக்கு வந்து 2 பேரை வச்சுக்கிட்டு மண்டை காஞ்சாங்க. ஒருத்தர் வந்து முஸ்லிம்ஸ் எல்லாம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி அவர் தான் வரணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஒரு பக்கம் வேணுகோபால் வந்து வரணும்னு முடிவு பண்ணுறாங்க. பட் எதனால் வந்து சசி தரூர்லாம் சும்மா ஜெமிக்குங்க, அதை கொண்டு வர மாட்டாங்க. யாராவது பைத்தியமான அவரை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு ராகுல் காந்தி என்ன பண்ண முடியும்? அது வேற விஷயம். எனக்கு வந்து ஒன்றுங்க, இன்னைக்கு என்ன பேசுகிறாருங்கிறத நான் முடிவு பண்ண மாட்டேன். அடிப்படையில் அவர் குணாதிசயம் என்னங்கிறத வச்சு தான் நான் முடிவு பண்ணுவேன். அப்படி பார்க்கும்போது எனக்கு சசி தரூர் ஒரு மேட்டரே கிடையாது. இந்த 2 பேரை பொறுத்த வரைக்கும் இந்த வேணுகோபால் வேண்டாம், இவர் வேணுன்ற முடிவு ஏன் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவர் எம்பி பதவி ராஜினாமா பண்ணாருன்னா அந்த தேர்தலில் நீங்கள் திருப்பி ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்க, 99-98 ஆகிடும். அதுக்கு பயந்து, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுக்கு பயந்து அப்புறம் இவர் எம்எல்ஏ ஆனார்னா, இப்போ எம்எல்ஏ தேர்தல் நடத்தி இவர் ஜெயிக்கணும் இல்லை, முஸ்லீம்ஸ் எல்லாம் கை விட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? தொகுதி எந்த தொகுதியை பார்த்து போயிடுமேன்றதுனாலே சதீஷ்னா ஒரு சீட்டு போயிடுமேன்றதுனால சதீஷ் இந்த மான மரியாதையெல்லாம் காப்பாற்றுறதுக்கு, அப்பா நீ வேண்டாம், நீ ரிஸ்க் எடுக்காத, அவங்ககிட்டே போயிடுறேன்ற மாதிரி தான் முடிவு எடுத்திருக்காங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் பெருசாக இல்லை. எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்தி